வணக்கம் விவசாய நண்பர்களே. பிஎம் கிசான் திட்டத்திலிருந்து அடுத்த 2000 ரூபாய் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கீங்களா? ஆனா ஒரு நிமிஷம், அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர்றதுல ஒரு முக்கியமான புது ரூல் வந்திருக்கு. இத பத்தி நீங்க சரியா தெரிஞ்சுக்கலைனா பணம் வர்றதுல கொஞ்சம் சிக்கலாகலாம். வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க எதிர்பார்த்த அந்த பிஎம் கிசான் திட்டத்தோட 21வது தவணை, அதாவது 2000 ரூபாய் ரொம்ப சீக்கிரத்துல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரப்போகுது. அதுக்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு வேகமா செஞ்சுட்டு வராங்க. இது ஒரு சூப்பரான செய்தி தான். ஆனா ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த பணத்தை வாங்குறதுக்கு இப்போ ஒரு புது விதிய கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இதை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம போறது கூட சான்ஸ் இருக்கு. அப்படி என்னங்க அது புது விதி? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த புதிய கட்டாய விதி என்ன சொல்லுதுன்னு பாத்திரலாம். மத்திய அரசு ரொம்ப உறுதியா அறிவிச்சிருக்கிற அந்த முக்கியமான விதி என்ன? விஷயம் இதுதாங்க. இனிமே பிஎம் கிசான் பணத்தை வாங்கணும்னா உங்ககிட்ட தனித்துவ விவசாயி அடையாள எண் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா இருந்தே ஆகணும். இந்த நம்பர் இல்லைன்னா அடுத்த தவணை பணம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த தனித்துவ விவசாயி அடையாள எண்ணுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னது அது? எதுக்காக இப்போ திடீர்னு இதை கட்டாயமாக்கியிருக்காங்க? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த தனித்துவ அடையாள எண் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்கற எல்லா விதமான நலத்திட்ட உதவியா இருக்கட்டும், மானியமா இருக்கட்டும், எல்லாத்தையும் இது ஒண்ணா இணைச்சிடும். இனிமே எந்த ஒரு கவர்மெண்ட் உதவிக்கும் இந்த ஒரே ஒரு நம்பர் இருந்தா போதும். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த அடையாள எண்ணை நாம எப்படி வாங்கறது? இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்ல, ரொம்ப சுலபமான வழிதான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யணும்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. பாருங்க, மொத்தமே 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க பகுதியில் இருக்கிற அதிகாரிகளை போய் பார்க்கணும். ரெண்டாவது அவங்க கேட்குற சில டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும். மூணாவது உங்களுக்கான அந்த தனித்துவ அடையாள எண்ணை வாங்கிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 விஷயம்தான். ஒன்று உங்க ஆதார் கார்டு நம்பர், ரெண்டாவது ரொம்ப முக்கியமா அந்த ஆதார் கார்டோட லிங்க் பண்ண உங்க மொபைல் நம்பர், மூணாவது உங்க நிலத்தோட சிட்டா அடங்கல் நகல். இந்த 3ஐ மட்டும் கரெக்டா எடுத்துட்டு போனா போதும். இந்த நம்பரை வாங்குறதுக்கு நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். உங்க பகுதியில் இருக்கிற வேளாண்மை துறை ஆபீஸ் இல்லனா தோட்டக்கலைத்துறை, அதுவும் இல்லனா வேளாண் விற்பனைத்துறை அலுவலகத்துக்கு நேரா போங்க. அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாலே போதும், அவங்க பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி, இப்போ எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நீங்க உடனடியா என்ன செய்யணும்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட லேட் பண்ணாம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்க முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒன்று, இந்த தனித்துவ அடையாள எண் இல்லாம உங்களுக்கு வர வேண்டிய பணம் லேட் ஆகலாம், இல்ல வராம கூட போகலாம். இல்லைனா இந்த எண்ணை வாங்கி உங்க 2000 ரூபாயை உறுதியா உங்க அக்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். முடிவு உங்க கையில தான் இருக்கு. அதனால சரி, நாளைக்கு பார்த்துக்கலான்னு மட்டும் தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வேலையை முடிங்க. அப்போதான் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் எந்த ஒரு தடையும் இல்லாம கரெக்டான நேரத்துக்கு வந்து சேரும். கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். உங்களுடைய அடுத்த தவணை பணத்தை நீங்க உறுதி செஞ்சிட்டீங்களா? இனிமேலும் யோசிக்காதீங்க, உடனே செயல்படுங்க. உங்க பணம் உங்க உரிமை. அத சரியா வாங்கிக்கோங்க.